அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இதனால இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிறாக இருப்பதனால அனைவரும் தொடர்ந்து காலையில ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். தொடர் வேதாகமத்துல 1-4 புத்தகம் 12ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குறிப்பேடு பகுதி 12. அரசர் தாவீதின் பென்யமின் குல ஆதரவாளர். தாவீது கீசின் புதல்வர் சவுலிடமிருந்து தப்பி தலைமறைவாய் சிக்லாகு என்னும் இடத்தில் தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களே. அவர்களின் போரில் தோள் கொடுத்த ஆற்றல் மிகு படை வீரர். அவர்கள் வில்வீரர். கவன்கள் எறிவதற்கும் வில்லினால் அம்பு எய்வதற்கு வழக்கை இடக்கை பழக்கமானவர்களாயும் இருந்தனர். அவர்கள் பென்யமின் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள். அவர்களுள் முதன்மையானவரான அகியேசர், யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமாயாவின் புதல்வர்கள். அஸ்மவேத்தின் புதல்வர்களான எசியேல், பெலலேற்று, பெராக்கா, அனதோத்தியரான ஏகு 30 ஆற்றல் மிக்கவரும் 30 தலைவருமான கிபையோனியர் இஸ்மாயா, எரேமியா, யகசியேல், யோகனான், கெதராவேரான யோசபாத்து, எலுசாய், எரிமோத்து, பெயலிலியா, செமரியா, அருப்பியரான செபத்தியா, எல்கானா, எஸ்யா, அசரியேல், யோவேசர், கோராகியரான யாசோபேயாம், கெதோரியரான எரோகாமின் புதல்வர்கள் யோவேலா, செப்தியா. காத்தின் குல ஆதரவாளர்கள். பேராற்றலும் படைத்திறனும் கேடையும் ஈட்டி கையாளுவதில் தேர்ச்சியும் சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் உடைய கலாத்தியர் சிலர் பாலநில அரணியில் இருந்த தாவீதுடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் யார் எனில் தலைவரான ஏட்சேர், 2வது ஒபதியா, 3வது எலியாபு, 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாய், 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சாபாது, 10வது எரேமியா, 11வது மக்பன்னாய். இவர்களே காத்தின் புதல்வரான படைத்தலைவர்கள். இவர்களை சிறியவர் 100 பேரும் பெரியவர் 1000 பேரும் பெரியவர் 1000 பேருக்கு சமம். யோர்தான் நதி கரை புரண்டு போடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கையும் மேற்கையும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே. பென்யமின் யோதா குல ஆதரவாளர். பென்யமின் யோதா புதல்வர்கள் சிலர் அரணியில் இருந்த தாவீதுடன் வந்தனர். தாவீது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றால் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்புவிக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு கூறட்டும் என்றார். அப்பொழுது 30 தலைவரான அமாசாயை ஆவி ஆட்கொள்ளவே அவர், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் மகனே, நாங்கள் உம்மோடு இருப்போம். வெற்றி உமக்கே வெற்றி. உமக்கு உதவி செய்வோருக்கும் வெற்றி. ஏனெனில் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு தம் படைக்கு தலைவர்களாக்கினார். மனாசே குல ஆதரவாளர். தாவீது பெலிஸ்தரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிட செல்கையில் மனாசேயருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவர் உதவி பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சிக்லாக்கு திரும்பி வந்த பொழுது மனாசேயருள் 1000 தலைவர்களான யோசபாத்து, எதியவேல், மிக்கேல், யோசபாத்து, எலிகு, சில்தாய் ஆகியோர் மனாசேயை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்த கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றனர். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமை மிகு வீரர்கள், ஆற்றல் மிக்க படைத்தலைவர்கள். இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படையென பெரும்படை ஆயினர். தாவீதின் படைதரல் அட்டவணை. ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. யூதா புதல்வரில் கேடையும் ஈட்டியும் தாங்கி போர்க்கோலம் பூண்ட 6800 பேர். சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல் மிகு வீரர்
7100 பேர். லேவி புதல்வர்களில் 4600 பேர். ஆரோன் வழிவந்த தலைவரான யோயாதா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 72 பேர். பென்யமின் புதல்வர்களில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாய் இருந்தவர்கள். எப்ராயிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் 20,800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள். மனாசேயின் பாதி குலத்தில் 18,000 பேர். அவர்கள் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தனர். இசக்கார் புதல்வரில் இஸ்ரேல் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள் மற்றும் இவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்கள் எல்லா உறவினர். செபுலோன் புதல்வரில் அனைத்து போர்க்கலன்களுடன் ஒரே மனதோராய் போருக்கு தயார் நிலை அணிவகுத்து நின்ற வீரர் 50,000 பேர். நப்தலியை சார்ந்த 1000 அதிகாரிகளும் மற்றும் கேடையும் ஈட்டியும் தாங்கி 37,000 பேர். தானை சார்ந்த போருக்கு அணிவகுத்து நின்ற 28,600 பேர். ஆசேரை சார்ந்த போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற 40,000 பேர். யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசேயின் பாதி குலம் இவற்றை சார்ந்த அனைத்து போர்க்களம் கொண்ட 1,20,000 பேர். இந்த போர் வீரர் அனைவரும் போர்க்கள அணிவகுப்பில் தாவீதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசாக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்ட எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரு மனதாய் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்கள் உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதியில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சைப்பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் மேலும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மகிழ்ச்சியில் திளைத்தது. 13ஆம் பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். உடன்படிக்கை பேடை கிரியத் யாரில் இருந்து எருசலேமுக்கு எடுத்து செல்லப்படல். தாவீது 100 தலைவர்களோடு ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்து ஆலோசித்தார். தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது, உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவருடன் வருகிறது என்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மெய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களை வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு சேரும்படி ஆள் அனுப்புவோம். சவுலின் காலத்தில் நாம் நாடி செல்லாமல் விட்டு விட்டு நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம். இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய இசைந்தனர். எனவே தாவீது அவர் கடவுளின் பேழையை கிரியத் யாரிடமிருந்து கொண்டு வரும்படி எகிப்தை சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத் எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேல் அனைவரையும் ஒன்று கூட்டினார். பின்னர் கேருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழை யூதாவை சார்ந்த கிளையத் எராயிம் என்னும் பாகாலிலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் இடத்துக்கு சென்றனர். அவர் கடவுளின் பேழையை அபினதாவின் வீட்டிலிருந்து எடுத்து ஒரு புது வண்டியின் மேல் ஏற்றினார். ஓசாவும் அகியோவும் வண்டியை ஓட்டி வந்தனர். தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடனும் கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காலங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி போங்க ஆர்ப்பரித்து பாடினர். அவர்கள் கீதோன் களத்தில் வந்தபொழுது மாடுகளை இடரவே உசா பேழையை பிடித்து தன் கையை நீட்டினான். நீட்டிவே ஆண்டவரின் சினம் உசாவுக்கு எதிராக கிளர்ந்து அவன் தன் கையை பேழை நோக்கி நீட்டினதால் அவனை சாகடித்தார். அவன் அங்கேயே கடவுள் திருமுன் இருந்தான். ஆண்டவர் ஓசாவை அழித்ததை முன்னிட்டு தாவீது பெருந்துயிர்த்தார். அந்த இடத்துக்கு பேரெட்ஸ் உசா என்று பெயரிட்டார். பெயர் இந்நாள் வரை வழங்கிவிட்டார். தாவீது கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் பேழையினும் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகருக்கு தம்மிடம் பேழையை கொண்டு வராமல் இத்தியரான ஓபேது ஏதம் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கடவுளின் பேழை ஓபேது வீட்டில் அவர் வீட்டாரோடு 3 மாதம் இருந்தது. அந்நாளில் அந்த வீட்டாரும் அவர் கூறிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட
முதலாம் குறிப்பேட்டின் புஸ்தகம் 12 மற்றும் 13 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் ஆட்சியும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமம் இணைந்திருங்கள். இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.